அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி வஸ்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. இப்போ இந்த 3 பேர் இயேசு நடுவில் இருக்கிற 2 பக்கம் 2 கல்லன் இருக்காங்க. அதில் ஒரு கல்லன் நம்ம விட்டுடலாம், ஏன்னா அவன் நம்ம சாப்டர்ல வரல. இந்த இன்னொரு கல்லன் இருக்காங்கல்ல, அந்த கல்லனோட கண்களுக்கு முன்பதாக தான் மொத்த ஊரே எப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்த முதற்கொண்டு 30 வருஷம் வரைக்கும் இணைந்தார். தாய் நாப்பன் கேள்விப்படியும் ஆலயத்தை செல்வதும் பஸ்கா பண்டிகை போவதும் இந்த காரியால் இருந்தார். 30 வயசுலேயே அவர் ஸ்டார்ட் பண்ணார். எதை அது இன்னும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த வேத வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்டதா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வேத வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்டதானா? சங்கீதம் 69ஆம் அதிகாரம் அதனுடைய வசனம் 21. இந்த வார்த்தையினால அன்பினால வச்சிருக்கிறார். பிதாவும் அவரும் ஒரே அன்பா இருக்கிறோம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் அன்பா இருக்கிறேன், அவர்கள் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உங்களில் வாசமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்டர் கேன் வியாபாரிகள் வந்தெல்லாம் என் சபையை வியாபாரமாக ஆக்கிட்டு பாருங்க, இவங்க கோஸ் விற்கிறாங்க. நீங்கள் நீங்கள் தட்டு வைக்கிறீங்களா மேடம்? ரசம் ரசம் சும்மாவே இருக்காங்களே கை ரொம்ப வலிக்கு. ஆமாம், நேற்று க்ளீன் பண்ணல, கை வலிக்குதா? ஹாய் சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, வாலிபர்கள் டீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முதல் டீம் இன்னும் எந்திரிக்கவில்லை. எம்டியா காட்டி இவங்கெல்லாம் சபையில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அட்டுழியம் பண்ணவர்கள் இல்லை, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இவங்க தான் பொருளாளர் சாப்பிட்டு இருக்காரு. செயலாளர் பாருங்க, தட்டு தான் இருக்கு, ஆனால் உள்ள அல்லையிலே வைக்கிறார்.